சொல்லிருக்குடா சாமி. நீ ஏன் சாமி அங்கேயும் எங்கேயும் போற பூ? யாரு இந்த வழியை பொறுக்கிறது சொல்லு? யாரு இப்படி ஒன்று அடிச்சது பாருங்க. அண்ணாடா எவ்வளவு காயம், கால் பூரா காயம், முகமே மாறிடுச்சு. கண்ணுக்கிட்ட தான் அதிகமாக இருக்கு காயம். அன்றைக்கே நான் நேற்று முந்தானத்தான் ஒரு புள்ளி பார்த்தேன்ப்பா. ஏதோ சரி விளையாட்டாக இருக்கும்னு நினச்சேன். இப்படியே தம்பி அங்கங்கே போய் நான் போட்டு சோத்தை தின்னுட்டு இப்படி போய் அங்கங்கே வீரத்தழுவுன்னுட்டு அடி வாங்கிக்கிட்டு எந்த கடிக்கிற பொண்ணில் கண்டா ஒடியாந்துரு சாமி. நாயை கண்டா ஒடியாந்துரு. உசுரை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டில் எழுப்பி உடச்சி பேன் பார்த்து காதுக்கு மருந்து போட்டு அது கிஸ்கின் ஆயில்மெண்ட் பார்த்தியா? கிஸ்கின் ஆயில்மெண்ட்டும் தேங்காய் எண்ணெயும் தான். இங்கே வச்சுருந்தேன். சாமிடி நீனு, சாமி அடிபட்டு வந்திருக்கானே. பப்புக்கு அடிபட்டு போச்சே ஃப்ரெண்ட்ஸ். பப்புக்கு அடிச்சிடாங்களே. பப்பு யாரோ கடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காயத்தை பாருங்கள். எல்லாடி சாமி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரோ கடிச்சிட்டாங்க பப்புவை. பாருங்க, உள்ள முகமே வீங்கி இருக்குப்பா. உள்ள பேசாம படுத்துக்கு வலி தாங்காம. அதே பாருங்க. இப்படிதான் மயிலோ கூட இப்படிதான் அடி வாங்கிட்டே வரான். எதுமா ஓட்டை போட்டு இழுத்துற மாதிரி தெரியுது, நாய்க்குட்டி மாதிரி தெரியுது. நாய்கிட்ட மாட்டிட்டானா தம்பி? நாய்கிட்ட மாட்டிட்டியாப்பா? அப்பா சாமி, உங்கள்கிட்ட சாக்கடை மாதிரி போட்டு இழுத்துருக்காங்க. சாமி இந்த மாதிரிலாம் போறீங்க. தேவருமா காலெல்லாம் பெரிய ஓட்டையாக போட்டிருக்காங்கம்மா. நாயாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ தான் அந்தாண்ட குட்டைக்கார வரைக்கும் போகிற, அந்தாண்ட கற்பகாக்கா வீடு வரைக்கும் போகிற நீனு. எல்லோரும் தான் சொல்கிறாங்களே அவங்க பூனை அம்மா தோலம் வருதுங்க. ஐயோ கடவுளே. அழகா போடா ஃபிகர் கிடைக்கும், அழகா போடா ஃபிகர் கிடைக்கும்னு ஏதோ எமங்கையில் மாட்டிட்டு வந்திருக்கேன். சொகுசு அடி வாங்கிட்டு வந்துடுச்சு. சரி ஒன்றும் இல்லை, நான் அவனுக்கு மருந்து வச்சு விட்டுமா.